வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு ஆதரவாக வீர முத்தரையர் சங்க தலைவர் செல்வகுமாரும் வாக்கு சேகரித்தார். குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தன் பெயரை கொண்டவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஏகப்பட்ட பன்னீர்செல்வங்க அந்த வேட்பாளர்ல வந்துட்டாங்க, குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று. அவர்களும் நான் என்னென்ன சின்னங்களை 3 சின்னங்களை சொன்னேன், அதையே அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் என்னுடைய இனிஷியலா பார்த்து என்கிட்ட பிடிச்சு கொண்டு வேட்பாளர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இன்சியல் ஓ, என்னுடைய இன்சியல் ஓ, முக்கணிகளில் ஒரு கனி மா பலா வாழை பலாப்பழம் சின்னம் உங்களின் வரத்தால் எனக்கு கிடைத்தது என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேனி தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி அருகேயுள்ள கோரையூத்து, பொன்னன்படுகை, சிங்கராஜபுரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களில் குக்கர் சின்ன